Hi friends, welcome to my channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது எங்க வீட்டு ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நீங்க எந்த மீனை வேணா வச்சு செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். ஃபுட் பிரீமியம் லீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே அப்டேட் வேணும்ன்றவங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாலாம் அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 4லேருந்து 5 கிராம்பு, 1 பட்டை. இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால உடம்புக்கும் நல்லது, குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 4லேருந்து 5 சின்ன வெங்காயத்தை இடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலை, பச்சை மிளகா 3த்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ உள்ள மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீனை நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மீனை உள்ள நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம், மீன் அப்புறம் உடஞ்சிரும். இப்போ நம்ம இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கிளறி விட வேண்டாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடுங்க. பாருங்க, இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை உள்ளே சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். பாருங்க, இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ இந்த குழம்பு ஒரு ஓரமாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறாதீங்க, மீன் உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு இப்போ சூப்பராக நல்ல ஒரு மணத்தோட நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும்
இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Sadhana.